ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை பொருத்தனையா செய்யறது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நாமா ஒன்றை வந்து செஞ்சு அப்படி அல்ல, தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார்ட்டு அல்ல. ஆனால் நாமா ஒன்றை செஞ்சு தானா ஒரு பொருத்தனை பண்ணி மாட்டின ஒரு ஆள் பைபிளில் உண்டு. யார் தெரியுமா? எப்தா. எனக்கு ரொம்ப அதை படிக்க என்ன ஆண்டவரே இது. அப்போதான் ஆண்டவரே, இவன் ஆபிரகாமும் பிள்ளையை பலி செலுத்த தானே போனான், அவனை தடுத்து நீங்க இவனையே ஆண்டவரை தடுக்கல. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், அது நான் சொன்னது, இது இவன் சொன்னது. அப்ப நான் ஆண்டவர் சொல்லி செய்யற காரியத்துல வந்து ஒரு கீறல் கூட விழாது. நாமா செய்வோம். இவர் என்ன கணக்குல சொன்னாருன்னு என் முன்னாடி எது வருதோ ஆண்டவர் அப்படி கேட்டார். சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நாம் எல்லாம் சொல்ற காரியங்கள். ஆனால் அவர் வந்து ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவர் வந்து அதை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நிறைவேற்றினார். அதுதான் அந்த எத்த அங்கதான் உயர்ந்து நிற்கிறார். அவருடைய மகளும் அதை அக்செப்ட் பண்ணார். அதுதான் வந்து அந்த அது அது இன்னும் உயர்வு. ஏன்னா மகா வந்து இப்போ நான் காட்டுக்கு போய் என் தோழிகளோடு செலவு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே இருந்துட்டா என்ன பண்ண முடியாது, திருப்பி வராங்க. சரி, அப்போ சரி, அந்த டாபிக் இல்லை. அப்போ நம்ம என்ன ஆண்டவர் உணர்த்துறாரோ அந்த காரியத்தில் வந்து சில காரியத்தை உணர்த்துவார். வேண்டாம், இது உனக்கு வேண்டாம். அந்த டைம் பார்த்து ஒரு இக்கட்டு நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம வந்து ஆபத்தில் தான் நிறைய பொருத்தனைகளே பண்ணுவோம். அதான் உண்மை. ஆமாம், ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறார். அதாவது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது அந்த பொருத்தனை கதை அக்செப்ட் பண்றார். அதுவும் அதனாலதான் சொன்னேன், நம்ம எப்படிப்பட்ட பொருத்தனை பண்றோம். நம்ம பண்ற ஒரே பொருத்தனை என்ன தெரியுமா? நீங்க செஞ்சா நான் சாட்சி எழுதி போடுவேன். நீ போடண்டா, நீ சரி, அது தப்பு கிடையாது. ஆண்டவர் செய்த நன்மையை 4 பேருக்கு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இது பொருத்தனைனா இப்படி இல்லது, ஆண்டவரை இப்படி செஞ்சா நான் கொஞ்சம் காணிக்கை கொண்டு கொடுப்பேன். இந்த ரெண்டை தள்ளி வேற என்ன பொறுத்தனை பண்ணும்? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இது நம்ம மைண்ட்ல செட் பண்ணது. பொறுத்தனை என்ன? நம்ம ஒன்றும் சாட்சி சொல்லணும், இல்லைன்னா காணிக்கை கொடுக்கணும். இது ரெண்டை தள்ளி இது வந்து தப்பு இல்லை.